வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அப்பச்சிமா வில்லேஜ் சமையலில் சிக்கன் விங்ஸை வச்சு நம்ம ஹனி சிக்கன் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சிக்கன் விங்ஸ் எல்லாம் நம்ம சின்ன சின்ன மேலே சின்ன சின்ன கோடுகளாக போட்டு மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம இப்போ பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் விங்ஸை வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இதில் நம்ம மசாலா போட்டு நல்லா கோட் பண்ணுறப்போ இந்த மசாலா இந்த சிக்கன் விங்ஸில் இறங்குறதுக்கோசரம் நம்ம இது மாதிரி நம்ம நைஃப் எடுத்து இது மாதிரி அறுக்கணும். இப்படி அறுத்து விட்டோம்னா தான் இந்த மசாலா நல்லா இறங்கும். இதே மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம செஞ்சிடலாம். வெயிட் பண்ணலாம். இப்போ இப்படி நல்லா அறுத்து விடும்போது கறியில் நல்ல மசாலாவெல்லாம் நல்லா இறங்கும். அதுக்காகத்தான் இப்படி பண்ணுறது. பார்த்திங்கன்னா சிக்கன் விங்ஸில் இது மாதிரி நல்லா கட் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ மசாலாவை இதில் போட்டு மேரினேட் பண்ணுறப்போ நல்லா மசாலா நல்லா இறங்கும். இதே மாதிரி தான் நீங்களும் செய்யணும். நான் சிக்கன் விங்ஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக போன்லெஸ் சிக்கன் இல்லைன்னா சிக்கனோட லெக் பீஸு தை பீஸில் கூட இது பண்ணலாம். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி மேரினேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேப்பா. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வினிகர் இந்த டிஷ்ஷுக்கு நான் ஆட் பண்ணுறேன். கூடவே சிக்கன் மசாலா, கரம் மசாலா, காஷ்மீரி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இதை இதோட சேர்த்திக்கலாம். இதை நல்லா எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிறாப்புல நல்லா கோட்டிங் பண்ணிக்கலாம். ஒரு 2 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது இதோட சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு பொடி உப்பு இதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மசாலா நல்லா சிக்கனில் இறங்குற அளவுக்கு நல்லா ஊறட்டும். இப்படியே ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ கடாயில் கடாய் அடுப்பில் வச்சாச்சு. இப்போ கடாய் நல்லா சூடாகட்டும். நம்ம இந்த சிக்கன் விங்ஸை எண்ணெயில் போட்டு லைட்டாக பொரிச்சு எடுக்கணும். வெயிட் பண்ணலாம். இப்போ கடாயில் சுத்தமான கடலெண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போது சிக்கன் விங்ஸு மசாலாவில் ஊற வச்சு கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சிடலாம். இதுலேயே இந்த எண்ணெயிலேயே சிக்கன் விங்ஸ் எல்லாம் நல்லா பாயில் ஆகிடணும். அது வரைக்கும் நம்ம இதுலேயே தான் ஃப்ரை பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் விங்ஸ் எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இது மாதிரி இப்போது நம்ம ஹனி சிக்கன் பண்ணுறதுக்கு அதே கடாயில் கொஞ்சம் அந்த சிக்கனை பொரிச்ச எண்ணெயவே நம்ம சேர்த்திக்கலாம். வெயிட் பண்ணலாம். நம்ம இதில் சிக்கன் பொரிச்ச எண்ணெயவே இதில் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். வெயிட் பண்ணலாம். இதில் நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் இதை சேர்த்திக்கலாம். இதை நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நறுக்கின
பூண்டு, ஒரு 15 பல் பூண்டு இதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகா, ஒரு 7 பச்சை மிளகாயை இதோட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நம்ம இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். ஒரு அளவுக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் மாற வரைக்கும் நல்லா இப்படியே வதக்கிக்கலாம். இது கூட நான் ஒரு 2 ஸ்பூன் வெல்லம் சேர்க்குறேன். அதாவது கருப்பட்டி சேர்த்துக்கிறேன். இது சுக்கு கருப்பட்டி இல்லை, நார்மல் கருப்பட்டி தான். சுக்கு கருப்பட்டினாக்கா காரம் வரும். இதில் எல்லாம் சர்க்கரை சேர்த்துவாங்க. சர்க்கரைக்கு பதிலாக நான் கருப்பட்டி சேர்த்துருக்கிறேன். இது கூட நான் 2 ஸ்பூன் சில்லி சோயா சாஸ் சேர்க்குறேன். க்ரீன் சில்லி சோயா சாஸு. இது கூட இப்போ நான் 2 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்க்குறேன். கூடவே டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது விங்ஸ் எல்லாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிற இந்த சோயா சாஸ் கெச்சப்பு இதோட இது எல்லாத்தையும் சேர்த்திடலாம். இப்போது இது எல்லாத்தையும் இந்த கலவையோட எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இதை இப்படியே லோ ஃப்ளேம்லேயே நம்ம ஒரு 20 நிமிஷம் நல்லா நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் இந்த சாஸு இந்த எல்லா சாஸோட டேஸ்ட்டும் இந்த சிக்கனில் நல்லா அப்சர்வ் ஆகும். இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னொரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். வெயிட் பண்ணலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்படியே சிம்மிலேயே நல்லா குக் ஆகட்டும். வெயிட் பண்ணலாம். இப்போது இந்த தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முதல்ல பொரிக்கிறப்ப சேர்த்தணும். இப்போ இந்த இதில் சேர்த்துனா தான் நல்லா கறியில் நல்லா அப்சர்வ் ஆகும். தேவைக்கேற்றாப்பில் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. கம்மியாக சேர்த்துனாலும் பரவாயில்ல, அதிகமாக சேர்த்திடாதீங்க.
இப்போ இதை வந்து சால்ட்டு சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா இப்படி வந்து நல்லா பரப்பி வச்சிடலாம். இப்போது ஃபைனல் டச்சாக தேன் சேர்த்திக்கலாம். இது சுத்தமான நம்மளுடைய தேனி பெட்டியிலேருந்து எடுத்த தேன். அது வச்ச நேரத்தில் எறும்பு ஏறிடுச்சு. அதையும் வந்து இதோட சேர்த்திக்கலாம். தேன் சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து அதிகமாக வந்து கொதிக்க விடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் சிக்கனை வந்து நம்ம பரட்டி மேலே வந்து வெள்ளை எள்ளை தூவி நம்ம இறக்கிடலாம். இப்போது நம்ம இது கூட வெள்ளை எள்ளை வந்து எப்படி நல்லா அவ்வளோதான். அருமையான ஒரு ஹனி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் விங்ஸை வச்சு அருமையான ஒரு ஹனி சிக்கன் விங்ஸ் பண்ணியிருக்கிறோம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பயங்கரமாக சுடுது. அட்டகாசமான டேஸ்ட்டுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சும்மா சூப்பராக இருக்குது.